ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தான் தமிழ் சீரீஸ். நம்ம நெட் என்ன பார்த்தோன்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஃபார் லூப், வைல் லூப், அந்த லூப் கண்டிஷன் பார்க்க போகிறோம். அடுத்த ரேஞ்சில் என்னது, அது எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லூப்பில் 2 டைப் இருக்குது. டைப் 1 வந்து எஃப்ஓ ஆர் ஃபாரை காணும். அப்படி இவங்க வேறு ஃபார் போட்டாச்சு. ஃபார் அண்ட் வைல் 2 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம ஃபார் லூப் பார்க்கலாம். ரெண்டுமே ஈஸி தான், ஆனால் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறதான் கொஞ்சம் மேட்ரு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஃபாருக்கு நம்ம எப்பயுமே சின்டெக்ஸ் வந்து ஃபார் தான் யூஸ் பண்ணோம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஐனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஃபார் லூப்பில் அந்த ஐ மீன்ஸ் வேரியபிள்ஸ், அது வந்து ஃபார் லூப்பில் நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 1லேருந்து 6 வரை நம்ம கொடுக்கணும். 6னா 5 வரை பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் ஐ பிரிண்ட்டு ஐ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 1லேருந்து 5 வரை பிரிண்ட் ஆகுது. நம்ம அங்கே 6 தான் கொடுத்துருவோம், ஏன் 5 பிரிண்ட் ஆகுதுன்னு கேட்பீங்க. ஏன்னா இப்போ 6+1 கொடுக்குறேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகுது மாதிரி பாருங்கள். 6 வரை பிரிண்ட் ஆகுதா. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, செகண்ட் வந்து எண்டிங் வேல்யூ. எண்டிங் எப்பயும் எண்டு -1 வரும். நம்ம +1 கொடுத்தா அந்த 6 +1 7, 7 -1 6 அப்படி வந்துடும். அதனால் 6 வேல்யூ பிரிண்ட் ஆகுது. இப்போ நாங்கள் 2 கொடுக்குறோன்னா அது வந்து ஸ்டெப் வேல்யூ. இப்போ 1, அடுத்து 1 + 2 3 வருமா, 3, அடுத்து 5, அதுமாரி ஒரு அந்த 2 ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும். ஓகேவா கைஸ், நெக்ஸ்ட் வைல் பார்க்கலாம். இருங்க, நம்ம ஃபார் லூப் ஏன்னா 2 ஒரு இதாகிடும், ரெண்டும் கொலாப்ஸ் ஆகக்கூடாது, அதுதான். இப்போ வைல் லூப், இது வந்து இதில் நீங்கள் ஒரு மேஜரான மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது என்னதுன்னா, இது என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ ஈக்குவல் நான் 1 கொடுக்குறேன். ஸ்டார்டிங் வேல்யூ 1, வைல் ஈக்குவல் ஐயோ கிரேட்டர் தென், இருங்க வர 1லேருந்து 5 வரை கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 1னா பிரிண்ட்டு ஐ பிரிண்ட் ஆகணும். இப்போ வந்து இந்த லூப்புக்காக ஐ ஈக்குவல் டு i+1, ஐயோ +1, ஐ ஈக்குவல் டு i+1 கொடுங்க. ரன் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அந்த 1 லூப் ஆகிட்டே இருக்கும். 1+1 கொடுத்துட்டுனா இருங்க வரேன். அந்த 1 இருக்கிறதுனால அது லூப் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, 1க்கு பதில் ஐயை மாத்திரம், வயல் ஐயிலேருந்து 5 வரை என்னோட லூப் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக இருங்க இப்போ அந்த ஐ ஈக்குவல் i+1 வந்து அந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இப்போ 5 வரை பிரிண்ட் ஆகிருக்கா, நம்ம 5 வரை தான் கொடுத்துருவோம். இப்போ இந்த ஐயோட வேல்யூ இதில் வரும். செக் பண்ணக்குள்ள ஐயோட 5ஓட 1 சின்னது, அதனால் 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வேல்யூ அதை அப்டேட் பண்ணும். 1+2 1+1 2ஆக மாறி இந்த ஐயோட வேல்யூ 2ஆக வரும். அதனால் ஐ ஈக்குவல் டு 2, ஐயிலேருந்து 5, அதுமாரி லூப் ஆகிட்டே இருக்கும். இப்போ 5 = 5ன்னு வந்து 5 பிரிண்ட் ஆகும். அது 6 வரும். 6 பண்ணக்குள்ள 5 வந்து 6ஓட பெருசுன்றதுனால அந்த லூப் கேன்சல் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா, இதுதான் வைல் லூப்புன்றது. ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அதை கரெக்டாக ரன் பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் லூப்பில் கொஞ்சம் இது பார்த்தாலும் ரேஞ்சு என்னது, அந்த ரேஞ்சு ஏன் யூஸ் பண்ணுறோம் பார்த்துடலாம். சில டைம் ரேஞ்சு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. ரேஞ்சு இப்படி தான் இருக்கும். ரேஞ்சு அதை ஓப்பன் பேக்கெட் போட்டு ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும். நான் கொடுத்து பார்த்தீங்களா 1. அடுத்தது எண்டு வேல்யூ, அந்த நீங்கள் என்ன வேணால் எண்டு கொடுத்துக்கலாம். 100, 100 அப்படி 100, 1000 அதுமாரி கொடுத்துக்கலாம். ஸ்டெப் வேல்யூ, ஸ்டெப்னா இப்போ நம்ம 2, 3 இதில் 1லேருந்து 3 ஸ்டெப்பாக போகணும். அது ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் மிச்ச வீடியோவை. அதாவது நாளைக்கு வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இஃப் எல்ஸு, அப்புறம் இஃப் அது எல்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, பை see you. நாளைக்கு சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை see you.